ஸோ நான் எந்த ஒரு கன்சல்டன்சியும் ரெஃபர் பண்ண மாட்டேன். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். கன்சல்டன்சி ஹெல்ப் இல்லாமல் சொந்தமாக அப்ளை பண்ண 3/4 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க ஏன் வந்திருக்கோன்னு தெரியும். அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும். நமக்கு இது எலிஜிபிளா, இது இல்லையா, நமக்கு இது பண்ண முடியுமா, பண்ண முடியாதுன்றது தெரிஞ்சிடும். அதையும் மீறி இல்லை ப்ரோ எனக்கு வந்து இந்த ப்ராசஸே தெரியாதுன்றப்போ, ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. நான்லாம் யூடியூப் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இல்லை பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி யூகே இல்லை வேறு ஏதாவது அப்டேட் போயிருந்தா அவங்க கிட்ட கேளுங்க, இந்த ப்ராசஸ் அப்படின்னு கேளுங்க. அதுவும் இல்லையா, சரி நான் கன்சல்டன்ட் கிட்ட தான் போவேன், எனக்கு வந்து இந்த எல்ஓஆர் எஸ்ஓபி எதுவுமே தெரியாது அப்படின்னா, நீங்கள் ஒரு ஏன் யூகே வரன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த கோர்ஸ் படிக்க போகிறேன், நான் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறன்றதை நீங்களே டிசைட் பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணிட்டு கடைசியாக அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் மட்டும் நீங்கள் கன்சல்டன்சி கிட்ட போனால் போதும். கன்சல்டன்சின்றது ஒரு பிஸ்னஸ். ஒரு யூனிவர்சிட்டியில் உங்களை சேர்த்து விட்டாங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியில் அவங்களுக்கு கமிஷன் கொடுப்பாங்க. ரீசெண்டாக வந்து லாட்வியாலேயும் எஸ்டோனியாலும் ஒரு தம்பி வந்து வீடியோ போட்டிருந்தார். இந்த மாதிரி எனக்கு வருஷம் ஃபீஸே 2 லட்ச ரூபா தான், ஆனால் என் கன்சல்டன்ட் வந்து 2 லட்ச ரூபா வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு கன்சல்டன்ட் நம்பி ஏமாறாதீங்க. சொந்தமாக அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு உண்மையிலே யூகே வர இன்ட்ரெஸ்ட் இருக்கா, யூகேல போனால் நம்மளால் சர்வை பண்ண முடியுமா, இல்லை நம்ம எப்படி வந்து நம்ம ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கலான்ற விஷயம் தெரியும். நான் இதை சொல்லணும்னா எனக்கு இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ப்ளஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து யூஎஸ், ஜெர்மனி மாஸ்டர்ஸ் போயிருந்தாங்க. ஸோ நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு தான் அந்த ப்ராசஸ் பண்ணேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் மினிட் ஒரு விஷயமா ஒரு கன்சல்டன்சி கிட்ட போயிட்டு இந்த ப்ராசஸை மட்டும் கேட்டுக்கோங்க. மற்றபடி நீங்கள் அப்ளை பண்ண யூனிவர்சிட்டி எல்லாமே நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் நீங்கள் அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் இருக்கா இல்லையா, ஃபீஸ் எவ்வளோ எல்லாமே தெரிய வரும். நான் பர்சனல் விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனை வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் சேர்க்கும்போது 2 லட்ச ரூபா ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டேன்னு சொல்லி அவனுக்கு பயங்கரமாக அவனை வந்து பில்டப் கொடுத்துருக்காங்க. ஆனால் யோசிச்சு பார்த்தா அந்த யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேயே நீங்கள் வந்து do you want to apply for a scholarship அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த 2000 பவுண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகிடும். ஆனால் அதை அவங்க வாங்கி கொடுத்த மாதிரி அவனை ஏமாத்திருக்காங்க, அது அவனுக்கே தெரியல. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் கன்சல்டன்சி பண்ணுவாங்க. அதுதான் சொல்கிறேன் நான், நீங்களா வந்து அப்ளை பண்ணுங்க. டவுட் வந்து யூடியூப் வீடியோ பாருங்க.